ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரைம் கட்ஸ். என்னோட பேர் லேகா. எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. நான் காலேஜ் படிக்கும்போது தான் ஹரியை மீட் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் ஒன்றா தான் படித்தோம். ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்பயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பித்தோம். எங்களோட நட்பு நாளடைவில் காதலாகவும் மாறிச்சு. 3 வருஷம் எங்களோட படிப்பு முடியும் போது எங்களோட காதலோட பாண்டிங்கும் இன்னமுமே அதிகமாக இருந்துச்சு. காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமா ஹரி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. வேலையும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட காதலை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹரி என்கிட்ட சொன்னார். 2 வீட்டு சைட்லேயுமே எங்களோட காதலை பற்றி சொன்னோம். யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அவங்களோட சம்மதத்தோட கொஞ்சம் மாதங்கள்லேயே எங்களோட கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சுது. ஹரிக்கு கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் ஒரு கனவாகவே இருந்துச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பெனிலேயே வேலைக்கு ஜாயின் பண்ணார். ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர் கனவுக்காக படிக்க ஆரம்பித்தார். அதே போல் அவரோட கனவு சக்ஸஸ் ஆச்சு. அவருக்கு கவர்மெண்ட்டில் வேலையும் கிடச்சிது. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே மருமக வந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, ரொம்பவே அதிர்ஷ்டமான பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை ரொம்ப பாராட்டினாங்க. இதுக்குள்ளே எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஓடிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் ஹரி என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு. எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கும் ஹரிக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறையாகவே இருந்துச்சு. இந்த 3 வருஷத்தில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது மட்டும்தான். ஹரி கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி சில வருஷத்துலேயே ப்ரமோஷனும் வாங்கினார். அவரோட ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு தனியாக ஒரு வீடுமே அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீட்டில் நானும் ஹரியும் ரொம்ப சந்தோஷமாக குடியேறினோம். புது வீடு நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ ஆரம்பித்தோம். அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கிறனால அதை க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுற வேலை எல்லாமே ரொம்பவே எனக்கு சிரமமாக இருக்க ஆரம்பிச்சுது. ஒரு சில மாதங்கள் நான் கணவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஹரிக்கிட்ட இதை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அவரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இந்த விஷயமா எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. நீங்களும் ஆஃபீஸ்க்கு காலையில் போனீங்கன்னா ஈவினிங் தான் வீட்டுக்கு வரீங்க. நான் மட்டும் இந்த வீட்டில் தனியாக என்ன பண்ண முடியும்? எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்க முடியும்? எவ்வளோ நேரம் தான் தூங்கவும் முடியும்? இப்படி தனியாக ஒரு ஆளாக என்னால் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்க முடியாது. நீங்கள் வீட்டுக்கு மட்டும் ஒரு ஆளை வேலைக்கு போடலை அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு என்னோடய கணவர்கிட்ட சண்டை போட்டேன். என்னோட அம்மா வீட்லேயும் சரி, என்னோட மாமியார் வீட்லேயும் சரி, இவ்வளோ வேலைகளை தனியாக நான் செஞ்சதே இல்லை. எனக்கு ஹெல்ப்பாக அவங்க யாராவது ஒருத்தர் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ மாமியாரால் எதையுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காதுன்னு சொல்லி என்னோட கணவர்கிட்ட சண்டை போட்டேன். இனிமேலையும் நம்ம இந்த விஷயத்த லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்ச அவரும் கிராமத்தில் அவரோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு லேடியை வேலைக்கு கேட்டிருந்தாரு. அவங்களும் ஒரு 2-3 நாளில் வந்துடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. பரவாயில்ல, 2-3 நாள் நான் சமாளிச்சுக்குவேன். இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டே வரணும்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். 2-3 நாள் கழித்து என்னோட கணவரோட ஃப்ரெண்டு அவருக்கு கால் பண்ணியிருந்தாரு. நீ கேட்ட மாதிரி வேலைக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருக்காங்க, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி என்னோட கணவர் அவரோட காரை எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போனார். போயிட்டு அடுத்த நாள் வந்தப்போ ஒரு 18 வயசான ஒரு பொண்ணையும் கூடவே கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா. இந்த பொண்ணை எப்படி வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு தான் எனக்கு முதல்ல தோணுச்சு. இருந்தாலும் வேலைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே சொல்லாமல் இருந்தேன். அப்போ தான் என்னோட கணவர் சொன்னார், இந்த பொண்ணோட பேர் கோமதி. இவளுக்கு இப்போ 20 வயசாகுது. வீட்டில் இருக்க எல்லா வேலையிலையுமே கோமதி உனக்கு ரொம்பவே உதவியாக இருப்பா. அதனால் இனிமே நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. இந்த பொண்ணு இங்கேயே தங்கிக்குவா. இவ தங்குறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணி இந்த பொண்ணுக்கு கொடுத்துடலாம்.
அதுவும் இல்லாமல் அடிக்கடி லீவெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறை மட்டும் அவளோட கிராமத்துக்கு அவள் போயிட்டு வருவா. நீ என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பொண்ணுக்கு நீ சொல்லி கொடுத்துட்டா போதும், அவளே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவா அப்படின்னு என்னோட கணவர் சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதியும் நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா நான் கோமதியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட ரூமை காட்டினேன். அடுத்தது வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கோமதி கிட்ட சொன்னேன். எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறமா நான் உங்கள் 2 பேர்த்துக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேம்மா, கிச்சன் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே பணிவாக கேட்டது. எனக்கு முதல் முறையிலேயே அந்த பொண்ணை பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா நானும் என்னோட கணவரும் எங்கள் ரூமில் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். நான் சந்தோஷமாக இருக்கதை பார்த்த என்னோட கணவருமே என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறமா நான் இனி இங்கே இருக்க மாட்டேன், என்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீ என்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் நீங்கள் மட்டும் இந்த பொண்ணை இப்போது வேலைக்கு கூட்டிகிட்டு வரலனா அடுத்த நிமிஷமே நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு சமைச்சு கொடுக்க ஆள் இல்லாமல் நீங்கள் தான் கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அதுக்கு என்னோட கணவரும், நீ போயிருந்தா நான் இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் 2 பேரும் அடிக்கடி இப்படி தான் ஜாலியாக பேசிக்குவோம். இப்படி நாங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போதே காஃபி ரெடியாகிருச்சுன்னு சொல்லி கோமதி ரூம் கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா கோமதி உள்ளே வந்து அவள் சொன்ன விஷயம் இன்னுமுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் சமையல் எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி கோமதி, நீ சாப்பாடை எடுத்து வை, நாங்கள் 2 பேரும் சாப்பிட வரோம் அப்படின்னு சொல்லி கோமதியை அனுப்பி வச்சுட்டு என்னோட கணவர்கிட்ட என்னோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை நம்மளோட வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிட்டா பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்க. ஒரு ஆம்பளை இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு சின்ன பொண்ணை கொண்டு வேலைக்கு வச்சுருக்காங்க, அவன் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்குவானோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்னோட கணவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டோட கிராமத்தில் இருந்த பொண்ணு, ரொம்பவே ஏழ்மையான குடும்பம், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆகிருச்சு, அவளோட கணவர் ரொம்பவே குடிகாரன், அதனால அவங்க வீட்டில் பணத்துக்கு ரொம்ப கஷ்டம், இந்த பொண்ணு வேலை செஞ்சுதான் அவங்களோட வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்ற ஒரு நிலமை, அதனால தான் என்னோட ஃப்ரெண்டு இங்கே அனுப்பி வச்சான். சப்போஸ் உனக்கு இந்த பொண்ணு வேலையில் செட் ஆகலை அப்படின்னா நீ கிராமத்துக்கே திருப்பி அனுப்பிடு, இதுக்கப்புறமா நீ வேறு யாரையாவது வேலைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி வறுமையில் இருக்கக்கூடியவங்க தான் அடிக்கடி லீவ் எடுக்காமல் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வேலை செய்வாங்க. இப்படி ஒரு ஆளை இன்னொரு டைம் என்னால் தேடுறது முடியாது, அதனால இந்த பொண்ணு ஓகே அப்படின்னா நீ வச்சுக்கோ, இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதுமே நமக்கு வேலைக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நான் நினச்சேன். அதனால சரி கோமதி வீட்டிலையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளுக்கு போனோம். என்னோட கணவர் சொன்ன மாதிரியே கோமதி ரொம்பவே நல்லா வேலை செய்கிறா அப்படிங்கிறது அவள் சமைச்சு வச்சுருந்த உணவுகளை பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சுது. ஏகப்பட்ட ஐட்டங்களை டேபிள் மேலே அடுக்கி வச்சுருந்தா. இது ஹோட்டலா வீடா அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் எனக்கே புரியலை. அவளோட சாப்பாடோட டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு. என்னோட கணவர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கோமதியை ரொம்பவே பாராட்டினாரு. அதுக்கப்புறம் கோமதியும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க ஆரம்பிச்சா. கோமதி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா, ஆனால் அவளோட ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் கிராமத்து ஸ்டைலில் இருந்துச்சு. இதுவே அவள் சிட்டி ஸ்டைலில் இருந்திருந்தா ரொம்பவே இன்னும் ஹீரோயின் மாதிரி அழகாக இருந்திருப்பாளோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கோமதி வந்ததுக்கப்புறமா வீட்டு வேலை அப்படின்றத எனக்கு யோசனையே இல்லாமல் போச்சு. அந்த பொண்ணோட வேலையாகட்டும் என்கிட்ட பழகிறதாகட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. கணவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நானும் கோமதியும் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கொஞ்ச நாட்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக எங்களோட லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி தான் ஒரு நாள் திடீர்னு கோமதிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் மட்டும் தனியாக போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நானும் போயிட்டு வரட்டும்னு சொல்லி ஆட்டோ எல்லாம் பேசி அனுப்பி வச்சேன். டாக்டரை பார்த்துட்டு வந்த கோமதி கிட்ட என்ன பிரச்சனை, எதனால, என்னாச்சு, ரிப்போர்ட் எதுவும் எடுத்து பார்த்தியா அப்படின்னு கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ஒரு சில ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுத்தா.
எனக்கு இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத படித்து பார்க்க தெரியாதுமா, நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் சொன்னான். அதை வாங்கி பார்த்த எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா கோமதி கன்சீவாக இருக்கா அப்படின்றது தான் அதில் மென்ஷன் ஆகி இருந்துச்சு. இப்படி கர்ப்பமாக இருக்க பொண்ணை உன்னோட கணவர் எதுக்காக வேலைக்கு அனுப்புனாரு? நீங்கள் வரும்போதே கர்ப்பமாக தானே இருந்த, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட சண்டை போட்டேன். அதுக்கு கோமதி என்ன சொன்னா அப்படின்னா, நான் கன்சீவாக இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நான் வேலை செஞ்சு தான் என்னோடய பிரசவ செலவுக்கான காசை நான் சேர்த்து வைக்கணும். என்னோட கணவரை நம்பி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. என்னோட அம்மா அப்பாவாலையும் பெருசாக எந்த ஒரு செலவுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன். அதனால தான் உங்ககிட்ட எந்த விஷயமுமே சொல்லலை. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, எப்பயும் போல் இந்த வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன். கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றனால என்னை திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி, வீட்டில் அவர் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாம், நீ ஒன்றும் யோசிக்காமல் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி கோமதியை அனுப்பி வச்சுட்டு என்னோட கணவர்கிட்ட இதை பற்றி சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் அவரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். அந்த நேரத்தில் தான் கோமதியோட ரிப்போர்ட்டை கொடுத்து, நீங்களே பாருங்க, இவ கர்ப்பமாக இருந்துக்கிட்டு இத்தனை நாளாக நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கா. ஒருவேளை இவளோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்மளை தானே ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இனிமேலையும் நம்ம இந்த பொண்ணை வீட்டில் வேலைக்கு வச்சுக்க முடியுமா? அவகிட்ட எவ்வளோதான் வேலை வாங்க முடியும்? நம்ம ஊருக்கே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கணவர்கிட்ட சொன்னேன். அவரும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆனார். ஆனால் பாவம், அந்த பொண்ணு ஊருக்கு அனுப்பிட்டா அவங்களோட ஃபேமிலி சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இங்கே நம்ம கொடுக்குற சம்பளத்தை வச்சு தான் அவங்களோட குடும்பமே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால அந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், அவளால் முடிஞ்ச வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என்னோட கணவரும் சொல்லிட்டாரு. நானும் என்னோட கணவர் சொல்கிற மாதிரியே சரி, கோமதி ஒரு ஓரமாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணுக்கிட்ட வேலை சொல்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. 1 மாதம் இப்படியே போச்சு. எனக்கும் சில டைம் மயக்கமாகவும் வாமிட்டிங்காகவும் இருந்துச்சு. என்னோட கணவர் என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். டாக்டர்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொன்னதுக்கப்புறமா ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் எழுதி தரேன், அதெல்லாம் எடுத்து பாருங்க, அதுக்கப்புறமா நம்ம என்ன அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டு டாக்டரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் எங்களுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நானும் ஹரியும் நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த 3 வருஷமாக நாங்கள் குழந்தைக்காக எடுத்துக்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை, பல அவமானங்களும் இல்லை, நிறைய இடங்களில் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எங்கள் 2 பேரையும் ரொம்பவே தாழ்த்தி காட்டிடுச்சு. ஆனால் அன்னைக்கு டாக்டர் அவங்க வாயிலிருந்து சொன்ன அந்த வார்த்தை இந்த உலகத்திலேயே எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதுமே என்னோட கணவரும் நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். அந்த நேரத்தில் என்னோட கணவர் என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கவும் ஆரம்பித்தார். ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் 2 பேரும் காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்போ தான் நடந்துச்சு. டாக்டர்கிட்ட இதுக்கப்புறமா என்னோட வைஃபை எப்படி பார்த்துக்கணும், என்னென்ன டேப்லெட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றத ஹரி நல்லாவே கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் ஹரியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தோம். ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்த கோமதி கிட்ட சொல்லி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனால் கோமதி அந்த விஷயத்தை கேட்டு பெருசாக எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் ஜஸ்ட்டு சிரிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டா. இதுக்கப்புறமா கோமதி அவளையும் பார்த்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எனக்கும் உதவி செஞ்சிட்டு இருந்தா. இப்படியே சில மாதங்கள் போச்சு. எனக்காக வளகாப்பு பண்ணுறதுக்காக அம்மா வீட்டில் எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவரும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணியிருந்தாரு. ஆனால் கோமதியும் கன்சீவாக இருந்தா. அவளோட வீட்டு சைடில் யாருமே அவளை கண்டுக்கவே இல்லை. அதனால எனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து கோமதி ரொம்பவே சோகமாகவும் கவலையாகவுமே இருந்தா. என்னோட கணவர் ஏற்பாடு பண்ண மாதிரியே வளைகாப்பு விழாவும் ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு. ஆனால் அந்த வளைகாப்பு விழாவில் தான் ரொம்ப ஒரு துயரமான ஒரு விஷயமும் நடந்துச்சு. கோமதி எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு ரொம்பவே பரபரப்பாக செஞ்சிட்டு இருந்தா. அப்போ தான் மாடியிலேருந்து கீழே இறங்கும்போது படிக்கட்டில் தவறி கீழே விழுந்துட்டா. உடனே தலையில் அடிபட்டு அந்த இடத்துலையே மயக்கமாகிட்டா. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப பதறி போயிட்டு கோமதியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிற மாசமாக இருக்க பொண்ணு இப்படி விழுந்துட்டா, தலையிலே அடிபட்டுருச்சு, குழந்தைக்கு ஏதோ ஆயிருமோன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா என்னோட கணவரும் அவ கூடையே கிளம்பி போயிட்டாரு.
என்னோட வளைகாப்பு ஃபங்க்ஷனும் பாதியிலே நின்றுச்சு. இருந்தாலும் கோமதிக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற கவலை என் மனசுக்குள்ளே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. என்னோட கணவருக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு டைம் மட்டும் அட்டன் பண்ணி அவளை ஐசியூவில் வச்சுருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நீ ஒன்றும் பதட்டப்படாத, நீ ரிலாக்ஸாக வீட்டில் இரு, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட கணவர் ஃபோனை வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா கோமதிக்கு என்னாச்சு, அவளோட குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் என்னை விழுந்து விழுந்து அவள் தான் பார்த்துக்கிட்டா. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவளை போய் பார்க்க முடியலையேன்னு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னோட கணவருக்கு நான் கால் பண்ணேன். அவரோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு என்னோட கணவர் வீட்டுக்கு வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் ஆஃப்லேயே இருந்துச்சு. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக அவர் இருக்கார், கோமதிக்கு எது ஒன்றுனா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நானும் ரிலாக்ஸாக வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் மத்தியானம் மாதிரி என்னோட கணவர் வீட்டுக்கு வந்தார். அப்போ தான் கோமதிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டு கோமதி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்களோட குழந்தைய மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனால் கோமதியை காப்பாற்ற முடியல. அந்த குழந்தைய அவங்களோட கணவர் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. நானும் கோமதியோட பாடியையும் அந்த குழந்தையையும் அனுப்பிட்டு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அதை கேட்டதுமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நமக்காக இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் கேர் பண்ணிக்கிட்ட ஒருத்தங்க எப்படி திடீர்னு இறந்து போயிட்டாங்க. பாவம் அந்த குழந்தை அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுமோ அப்படின்னு ரொம்பவே கவலையாக இருந்தேன். கோமதி போனதுக்கப்புறமா வேறொருத்தங்களை வேலைக்கு வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கவே இல்லை. என்னோட ரொம்பவே க்ளோஸாக இருந்த அந்த பொண்ணு இறந்து போன விஷயம் என்னால் ஏற்றுக்கவும் முடியல. 1 மாதம் அந்த பொண்ணோட நினைவுகள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னோட கணவரும் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் என்னால் தான் அந்த பொண்ணை மறக்கவே முடியல. இப்படியே 1 மாதம் ஓடிப்போச்சு. 1 மாதமாக கோமதியை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்ததுனால என்னோட ஹெல்த் கண்டிஷனும் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. டாக்டர், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, அது எல்லாமே உங்களோட குழந்தைய தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்களை மறக்க ஆரம்பித்தேன். 1 மாதத்துக்கு அப்புறமா விசித்திரமான சில விஷயங்கள் எங்களோட வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நைட் டைமில் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நானும் முதல் நாள் என்னோட கணவரை எழுப்பி நம்மளோட வீட்டில் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் எழும்பி வந்து வீடு ஃபுல்லாக தேடி வெளியிலையும் போய் தேடி பார்த்தாரு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பித்தார். டெய்லியும் இந்த சத்தம் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னோட கணவர் இதை பற்றி கேட்டாலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பித்தார். கோமதி இருந்த வரைக்கும் வீட்டோட எல்லா பக்கத்தையுமே ரொம்பவே க்ளீனாக வச்சுருப்பா. அவள் போன இந்த 1 மாதத்தில் வீடு வீடாகவே இல்லை. பழைய மாதிரி நம்ம வீட்டை கொண்டு வரணும், வீடு க்ளீனாக இருக்கணும்னு நினச்சி எனக்கு தெரிஞ்சவங்கள வீட்டு வேலை செய்கிறதுக்கு ரெடி பண்ணேன். அவங்களும் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. எல்லா ரூமையுமே நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கோமதி தங்கியிருந்த அந்த ரூம் பூட்டி இருந்ததை பார்த்தேன். நான் பெருசாக ஸ்டோர் ரூமுக்கெல்லாம் அதிகம் போக மாட்டேன். எல்லாமே என்னோட கணவர் தான் பார்த்துக்கிட்டாரு. சரி, அவர் தான் பூட்டி வச்சிருப்பாரு போல அப்படின்னு சொல்லி சாவியை தேடுறப்ப தான் எங்களோட பீரோவில் அந்த ஸ்டோர் ரூம் சாவி இருந்துச்சு. என்னோட கணவர் வேலைக்கு போயிருந்தனால சரி நாமளே போய் பார்க்கலாம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அந்த ரூமை ஓப்பன் பண்ணப்போ தான் அங்கே நாங்கள் பார்த்த அந்த விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நைட்டெல்லாம் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி கேட்ட சத்தம் அந்த ஸ்டோர் ரூமில் இருந்து தான் வந்திருக்கு. அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே இவ்வளோ நாள் யார் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோமோ அந்த கோமதியும் அவளுக்கு பிறந்த அந்த குழந்தையும் அந்த ஸ்டோர் ரூமில் தான் இருந்தாங்க. இவ்வளோ நாளாக இருந்திருந்தா எனக்கு கேட்டிருக்குமே. இப்போ ஒரு 2-3 நாளாக தானே சத்தம் கேட்குது. அப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கோமதி வீட்டுக்கு வந்திருக்கணும். அப்போது இவ வீட்டுக்கு வந்த விஷயம் என்னோட கணவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவர் தான் இங்கே தங்க வச்சுட்டு எனக்கு தெரியாமல் மறைச்சிருக்காரு. ஸோ எதனால் இதை செஞ்சார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே நான் அவருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னதை கேட்டு அவரும் பதறி போயிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததும் ஸ்டோர் ரூமில் இருந்த கோமதி ஹாலில் உட்காந்துருந்ததை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆனார். எதுக்காக நீங்கள் பொய் சொன்னீங்க? கோமதி இறந்து போயிட்டா, அவளோட குழந்தைய அவளோட ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எப்படி நம்ம வீட்டில் இவ உயிரோடு வந்தா? எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி என்னோட கணவர்கிட்ட சண்டை போட்டேன். அப்போ தான் இவ்வளோ நாளில் நடந்த விஷயத்த ஒன்றா சொல்ல ஆரம்பித்தார். என்னோடய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அவங்க ஊருக்கு போனப்போ தான் நான் கோமதியை பார்த்தேன்.
என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் அவள் வேலை செஞ்சிட்டு இருந்தா. கோமதியோட ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இத்தனை வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதில் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஒருவேளை கடைசி வரைக்கும் உனக்கு குழந்தை பிறக்காமையே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால கோமதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோமதி மூலமாக ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நம்ம தத்தெடுத்து வளர்த்துக்கலாம், கோமதியை கடைசி வரைக்கும் நம்ம வீட்டில் வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால தான் நீ வேலைக்கு ஆள் கேட்டதுமே கோமதியை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். கோமதியும் வீட்டு வேலைக்கு வந்ததா உன்கிட்ட பேசிக்கிட்டா. நீ நைட்டு தூங்கினதுக்கப்புறமா கோமதியோட ரூமுக்கு போயிட்டு நான் கோமதி கூட குடும்பம் நடத்த ஆரம்பித்தேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தனால தான் இந்த குழந்தை உருவாச்சு. ஆனால் இந்த விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அடுத்த மாதமே நீயும் கன்சீவ் ஆன விஷயம் எனக்கு இன்னுமுமே ஷாக்காக இருந்துச்சு. இப்போது நமக்கே குழந்தை வந்துருச்சு, கோமதி மூலமாக வரக்கூடிய குழந்தைய நம்மளால் வளர்க்க முடியாது. அதனால நம்ம கோமதியை கிராமத்துக்கே அனுப்பி மாதம் அவளுக்கு ஆகக்கூடிய செலவையும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். ஆனால் உனக்கு வளகாப்பு நடத்துகிற சமயத்தில் எதிர்பாராத விதமாக மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டா. அவள் விழுந்த அடிப்பட்டதில் 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நைட்டு நீ தூங்கினதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாமல் ஸ்டோர் ரூமில் கூட்டிகிட்டு வந்து கோமதியையும் கோமதியோட குழந்தையையும் தங்க வச்சேன். ஒரு 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் கோமதியை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் முடிவெடுத்தேன். ஆனால் அதுக்கிடையில் நீ குழந்தை அழுகிற சத்தத்தை பற்றி கேட்டதுமே எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. எப்படியாவது சீக்கிரமாக இவளை இங்கேருந்து நம்ம அனுப்பிடணும், தன்னோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. கடைசியாக உனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. குழந்தை இல்லை அப்படின்னா தத்தெடுத்துக்கலாம் அப்படின்றது எனக்குமே தெரியும். ஆனால் நிறைய டைம் நான் அதை உன்கிட்ட சொல்லிட்டேன். எப்பெல்லாம் நான் அந்த விஷயத்த சொல்லும்போதும் நம்மளோட குழந்தையாக இருக்கணும், அது உங்களோட குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை ஏற்றுக்க முடியும்னு நீ எத்தனையோ டைம் சொல்லிட்ட. அதனால தான் கோமதியை பார்த்தப்போ அவ மூலமாக நம்ம வாரிசு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எப்படியாவது தத்தெடுத்து வளர்க்குறதுக்கு எல்லா விஷயத்தையுமே என்னால் பண்ணிட முடியும் அப்படின்ற முடிவுனால தான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். மற்றபடி உன்னை ஏமாற்றி உன்னை துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கல. அவள் வயிற்றில் வாரிசு வந்த நேரம் உன்னோட வயிற்றுலையும் நம்மளோட குடும்ப வாரிசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ணுறது, இந்த உண்மையை எப்படி சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. கடைசியாக இந்த சூழ்நிலையில் உனக்கிட்ட சொல்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதாரு. என்னால் தான் என்னோட கணவர் எனக்கு செஞ்ச துரோகத்தை தாங்கிக்கவே முடியலை. நானும் கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். கோமதியும் அந்த குழந்தையும் என்னோட கணவர் கூட அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. 1 மாதத்தில் எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தார். நான் அவரோட முகத்தை பார்க்கவே இல்லை, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இனிமேலையும் என்னோட கணவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே எங்களுக்கு இல்லாமல் போச்சு. அதனால் அவரை விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன். ஆனால் என்னோட அம்மா தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோமதி வந்த நேரம்தான் நீயும் இன்னைக்கு தாயாகியிருக்க. உன்னோட கணவர் குழந்தைக்காக அந்த பொண்ணோட ஏழ்மையை பயன்படுத்தி ஒரு குழந்தையையும் கொடுத்துட்டாரு. அவளை நீ இப்போ அனுப்புனேன்னா அவளோட பாவம் உன்னை சும்மா விடாது. அதனால கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் வேலைக்காரியாகவே இருக்கட்டும், நீயும் அந்த குழந்தைய ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் நான் என்னோட கணவரை வெறுத்தாலும் அவரை விரும்பி கல்யாணம் பண்ணதுனால என்னால் அவரை விட்டு விலகவே முடியல. இவங்க 2 பேரும் பண்ண தப்புக்காக எதுவுமே தெரியாத அந்த சின்ன குழந்தைய தண்டிக்கணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சதில்ல, இனி நினைக்க போகிறதும் இல்லை. என்னோட கணவரை பழச மறந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியல. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் செஞ்ச இந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட கணவர் குழந்தைக்காக செஞ்ச இந்த விஷயம் தவறானதா சரியானதா அப்படின்ற உங்களோட கருத்தையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.